இத பாருங்க, இந்த gift கூட எனக்கு ஏதோ சந்தேகத்தை கிளப்புது. அதான் அரவிந்த் ஃப்ரெண்டு பிராங்க் பண்றதுக்காக கொடுத்தேன்னு அவனே சொன்னானே. நீங்க அதை நம்புறீங்களா? என்னால நம்ப முடியல. இதுல இருக்கிற பொண்ணு பாருங்க. ராதிகா மாதிரியா இருக்கு? இது நிச்சயமா ராதிகா இல்ல. யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாரோ வேணும்னே தான் இதுல முகம் தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்னங்க யோசிக்கிறீங்க? உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். இதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணி இந்த போட்டோல யார் இருக்காங்கன்னு சொல்லிடுவான். அவங்கிட்ட வேணா கேட்கலாமா? கேட்கலாமாவா? வாங்க உடனே கிளம்புவோம். இதை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சரி வா போலாம். ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? வாங்க மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? வாங்க. நானா மச்சானுக்கு கல்யாணம், அதனால வந்தோம். ஓ அப்படியா? என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த போட்டோ ஃப்ரேம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை உங்களால சரி பண்ண முடியுமான்னு கேட்கலாம் தான் வந்தோம். யாரோ இதுல தெரியாம இப்படி கொட்டி வச்சுட்டாங்க. அதுவும் கரெக்டா முகத்தை மறைக்கிற மாதிரி இருக்கு. இதை ரிமூவ் பண்ண முடியுமா? கம் ஊத்தி பேப்பர் ஒட்டிருக்கு மேடம். போட்டோக்கு டேமேஜ் வராம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். எதுக்குங்க தேங்க்ஸு? இதெல்லாம் சின்ன வேலைங்க. ஒரு நிமிஷம் மகேஷ்.
என்ன நிஷா இது? பாத்தீங்களா கதை எப்படி போய் எங்க வந்திருக்குன்னு? எனக்கு ஒண்ணுமே புரியல நிஷா. இத பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. ரஜினி எப்படி? ஏங்க இன்னுமா புரியல உங்களுக்கு? அரவிந்த் 5 வருஷமா லவ் பண்ணது ரஜினியை தான் எனக்கு தோணுது. நடுவுல ஏதோ நடந்திருக்கு. ராதிகாவை காதலிச்சேன்னு அரவிந்த் ஏன் போய் சொன்னா? எனக்கும் அதான் புரியல நிஷா. எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது. ஆமாங்க, கண்டிப்பா விடக்கூடாது. இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. இப்பவே வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு முடிவு எடுக்கணும். என்ன நிஷா சிரிக்கிற? எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. டென்ஷனானா இங்க ஒண்ணுமே நடக்காதுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை ஓபன் பண்றதுக்கு இதுவும் நேரம் இல்ல. கொஞ்சம் காத்திருக்கணும். இதுதான் என் கையில கிடைச்சிருக்கிற பெரிய ஆயுதம். இத ஒரே தடவை தான் யூஸ் பண்ணணும். மொத்த விக்கெட்டையும் காலி பண்ணிடணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனை முதல்ல நாம உருவாக்கணும். ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு மகேஷ். பரவாயில்ல தினேஷ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? என்ன மகேஷ் இப்படி கேட்குறாங்க? உங்ககிட்டலாம் போய் காசு வாங்க வேணாம். இருக்கட்டும் மேடம். எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோ எங்கேயே இருக்கட்டும். நாங்கள் அப்புறமா வந்து எடுத்துக்கிறோம். சரிங்க மேடம், இருக்கட்டும். சரி, நாங்கள் வரோம். சரி சரி, நான் வரேன். எல்லாத்தையும் நான் நேரா வரும்போது பாருங்க. நான் உள்ள போறேன். ராதிகா ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கே. என்ன என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்குன்னே இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்னும் வேண்டாம். நீதான் சூடா இருக்க. வேணும்னா இன்னொரு ஜூஸ் கொண்டு வர சொல்லுவா. இப்ப சொல்லுவீங்க, நாளைக்கே நீங்க யுஎஸ் போயிட்டா போன் பண்ணி ஜூஸ் குடிக்கட்டுமான்னு உங்ககிட்ட கேக்கட்டா? இது என் வீடு. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு, உங்களை விட அதிகமா. உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு வர சொல்றேன். ரொம்ப உஷாராதான் இருக்க. ஆனா எல்லா விஷயத்திலயும் இப்படி இருந்தா சரி. ஆமா, நீ மத்தவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ண மாட்டியாமே, அப்படியா? ஓ, அப்ப நீ எந்த கிளாஸ்ல ஜூஸ் குடிக்கிற? இது என் அத்தை எனக்குன்னு எடுத்து கொடுத்த புது கிளாஸ். மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பாத்துக்கிட்டோம் பாத்துக்கிட்டோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு? என்னது?
இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களே பாத்துப்பாங்களேன்னு சொன்னேன். புது மருமக நம்மள கவனிச்சுப்பான்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க பாவம். என் புருஷன், என் அத்தை, என் மாமாவெல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல ஒன்ன நீ சரியா பாத்துக்கோ. அது புது இடம், புது லைஃப் ஸ்டைல், எல்லாத்துக்கும் நீ பழகணும்ல. நேரத்துக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சு உடம்ப நல்லா பாத்துக்கோ. அரவிந்த் கூட ஜாலியா வெளியில போயிட்டு வா, மனசுக்கும் நல்லா இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹாப்பியா இருந்துக்கோ. என்ன வேணாலும் தயங்காம கூச்சப்படாம கேளு. இப்போ இது ஓ வீடுதான். ஆனா எப்பவும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இவ எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு போறா? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசுற ஆள்லாம் இல்லையே. இவ சம்திங் ராங். கவனிக்கிறேன். பாவம் ரஜினி, இந்த ராதிகா ஏன் இப்படி இருக்கா? ச்சே, இவ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமா அவ கால் பண்றா. ஆனா இவ எதுக்கு கால் பண்ணிருப்பா? நம்ம வேணா கால் பண்ணி என்னன்னு கேட்கலாமா? ராதிகா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? போனை கொடு. அத்தை கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் தான் உங்க மொபைல். ராதிகா, எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். முதல்ல நீ போனை கொடு. பார், டென்ஷன் ஆகாத. முதல்ல மொபைலை கொடு சொல்றேன்ல. சொல்றேன்ல, குடு. ராதிகா, குடு முதல்ல. குடு. குடு சொல்றல. குடு. விடுங்க. வலிக்குது வலிக்குது. இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நானே உங்க மொபைலை தூக்கிட்டு ஓடிடவா போறேன்? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு மொபைல் தானே, அதுக்கு அப்படி கையை பிடிச்சு முறுக்குவீங்க. வலிக்குது வலிக்குது. சாரி சாரி ராதிகா, சாரி. ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். சாரி, வேணும்னே பண்ணல. என்ன டென்ஷன் உங்களுக்கு? என் கையை முறுக்குற அளவுக்கு எனக்கு டென்ஷன் இல்லையா? ரஜினி அக்கா கால் வந்த உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். அத உங்ககிட்ட காமிச்சனா? இவ்ளோ ஹாப்பியா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து தந்தேன். ஆமா, ரஜினி கால் வந்தா எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எடுத்து பேச வேண்டியதானே? பாவம், அவங்க எதுக்கு கால் பண்ணாங்களோ என்னவோ. என்ன பாவம், என்ன பாவம்னு கேக்குறேன். அங்க இருந்த வரைக்கும் எனக்கு என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச விட மாட்டா. இத செய்யாத கல்யாணம் நடக்கணும், அத செய்யாத கல்யாணம் நடக்கணும், இத பேசாத அத பேசாத எதுவும் பேசாதன்னு ச்சே சொல்லியே இம்சை பண்ணிட்டா. அவங்க அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டால தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? அப்ப அவளும் கரெக்டா இருந்திருக்கணும்ல. மண்டபத்துல அவ நடந்துட்டது மட்டும் கரெக்டா? அவளால இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும். அப்படி சொல்லாத ராதிகா. அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன் அவ மட்டும்தான் அப்பா இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சாளா? எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லையா? இல்ல ராதிகா, உனக்கு வித்தியாசம் புரியல. நீங்க எல்லாம்
அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் கஷ்டப்பட்டீங்க. ஆனா ரஜினிக்கு அப்பா இல்லாத கஷ்டம் மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் அப்பாவா இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அது அது ரொம்ப கஷ்டம் ராதிகா. இருக்கட்டுமே, அப்பா பொறுப்பில்லாம விட்டுட்டு ஓடிட்டாரேன்னு அவளுக்கு கோவம். ஆனா அப்பா ஒண்ணும் அப்படி பண்ணலையே. அவ ஏன் அப்பாவை நம்ப மாட்டேங்கிறா? சரி, அத கூட விடுங்க. அம்மாவை உங்க அக்கா எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. உங்களுக்கே கோவம் வந்துச்சா இல்லையா? இத்தனை வருஷம் அப்பா இல்லன்னு எங்களுக்காக கஷ்டப்பட்டவ இன்னைக்கு அம்மாவோட மரியாதையை காப்பாத்த அப்பாவை ஏத்துக்கணுமா இல்லையா? சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி சரி பண்ணிருக்கலாம்ல. அத விட்டுட்டு அப்படி அடிச்சு துரத்துனா? ராதிகா, எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாது. அப்பா கிட்ட அன்னைக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன், என் கண்ணத்தை தட்டி கொடுத்து அனுப்புறா. அவ்வளவு ஈகோ. இல்ல ராதிகா, நான் பார்த்த வரைக்கும் ரஜினிக்கு எந்த ஈகோவும் இல்ல. அப்படி இருந்தா அன்னைக்கு ஸ்டேஷன்ல எங்க அக்கா காலில் விழுந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அது அவ நடத்துற கல்யாணமா இருந்துச்சு. அதுக்காக அவ என்ன வேணாலும் செஞ்சிருப்பா. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்காக என்கிட்ட இவ்ளோ ஆர்கியூ பண்றீங்க. இதுக்காக என் கைய வேற முறுக்கிட்டீங்க. ஏய், நீ எதுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? நான் மொபைல் வாங்க டென்ஷன்ல ஏதோ இருக்கமா கையை பிடிச்சிட்டேன். அதுக்காக இப்படியா முடிச்சு போடுவ? அதுக்கப்புறம் தான் ரஜினியை பத்தி பேசணும். பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. ஆனா இன்னொரு தடவை ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாதீங்க. பேச்சுக்கே வரமாட்டேன், சரியா? இந்தாங்க, முதல்ல ஃப்ரூட் சாப்பிடுங்க, அப்புறம் மொபைல பாருங்க. ம். அக்கா அக்கா, என்ன இன்னும் எழுந்துக்கல? ஆபீஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சு. அக்கா இப்படி இருக்க மாட்டாங்களே. அக்கா அக்கா, என்னாச்சு? லேசா சத்தம் போட்டாலே டக்குன்னு எழுந்திருப்பா. இப்போ ஒரு அசைவும் இல்லாம இருக்காளே. அக்கா 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 அக்கா, இப்படி சுடுதே. ஐயோ, நெருப்பா கொதிக்குதே. அக்கா அக்கா அக்கா, என்னக்கா செய்து? குளிர்தான். அக்கா, டாக்டர் கிட்ட போலாம் வா. இல்ல பரவாயில்ல திவ்யா. என்னக்கா நீ? காய்ச்சல் அதிகமா இருக்கு, வேணான்ற. சரி, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். குட்டி, வேண்டாம். என் ஃபோன் கொஞ்சம் எடுத்துக்கொடு ப்ளீஸ். ஆஃபீஸ் கால் பண்ணி லீவ் சொல்லணும். இந்தாக்கா. என்னக்கா இது? டாக்டர் கிட்டயும் வரமாட்டேங்கிற, அம்மா கிட்டயும் சொல்லாதன்ற. சரி, நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ரஜினி, ஹலோ. என்ன மேடம், ஆபீஸ்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், என்ன வாய்ஸ் அப்படியே பம்முது? நம்ம எல்லாம ஆபீஸ நடத்திட்டானே, அடுத்து என்ன டிராமா போடலான்னு யோசிக்கிறீங்களா?
உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு தெம்பில்ல சார். எனக்கு உடம்பு முடியல. திடீர்னு எப்பவாச்சும் வேலை பார்த்தா பாவம் உடம்பு முடியாம தான் போவோம். ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியே சீனை கிரியேட் பண்ணுவியே, அது வீட்ல பண்ண முடியலையோ? சார், எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. எனக்கு லீவ் வேணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். லீவ் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு இல்ல, மொத்தமாவே